2025 நடந்த டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் போடப்பட்டிருந்தது. அதில் 3% அதிக வட்டி விகிதத்தில் போடப்பட்டிருந்தால் ரூபாய் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் அந்த தொகை யாது? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொகையானது 10% வட்டி விகிதத்தில் போட்டிருந்தா 3 வருஷத்துக்கு போட்டிருந்தா அப்போ 3 10 30% வட்டி கிடச்சிருக்கும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுதலாக 3% போட்டிருந்தால் அப்போது ஒரு வருஷத்துக்கு 13 3 13 39 கிடச்சிருக்கும். அப்போது சதவீதத்தில் இந்த 9% வித்தியாசம் இருக்கு இல்லையா, இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாய் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 9% தான் 360. அவங்க என்ன கேட்டிருக்காங்க எனில் தொகை யாது, அதாவது அசல் ஃபைண்ட் த சம், அதாவது அதனுடைய இனிஷியல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 9% தான் 360னா 100% எவ்வளவு? 9% தான் 360னா 100%. 9 9 4 9 36 ஒரு 0 40 பெருக்கல் 100 4000. ஆன்சர் 4000. ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் எளிதாக புரிஞ்சிக்கிட்டா நிச்சயமாக ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 2 டைம் 3 டைம் இந்த ரீல்ஸை கேட்டு உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.